இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தற்போது திருத்துறைப்பூண்டியின் சட்டமன்ற உறுப்பினரும் நமது அன்பு சகோதரருமான திரு கே மாரிமுத்து எம்எல்ஏ அவங்க ஒரு சிறந்த மக்கள் நல சேவகர். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னரும் கூட மிகவும் எளிமையான ஒரு அடித்தட்டு வாழ்க்கை முறையே இப்போ செஞ்சிட்ருக்காரு. விவசாய தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அவர் அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு அர்ப்பணிப்புகளை மக்களுக்காக செஞ்சிட்ருக்காரு. விளிம்புநிலை மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரை மேம்படுத்துவதற்காகவும் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் விவசாய உரிமைகளுக்காகவும் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. இவர் இப்பகுதியில் உள்ளூர் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய போராட்டங்களில் குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் பிரித்தெடுப்பு திட்டத்திற்கு எதிரான பல பிரச்சாரங்களை முன்னெடுத்துருக்காரு. இன்னமும் இவர் ஒரு எளிமையான கிராமப்புறத்தில் வசித்து கொண்டே முற்றிலும் பொது சேவையில் கவனம் செலுத்துறது குறிப்பிடத்தக்க ஒன்று. கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா மக்களுக்குமான ஒரு சேவையை முன்னெடுத்து வரும் திருத்துறைப்பூண்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு கே மாரிமுத்து அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பாக ஒரு நினைவு பரிசை கொடுக்குறோம். நன்றி நன்றி மேடம், நன்றி உங்களுக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களுக்கு வந்து அரசியலில் நேர்மையும் எளிமையும் தூய்மையும் ஒழுக்கமும் கொண்ட அரசியல் தலைவர்கள் மக்கள் மனங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலாம் உங்களுக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் முத வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில புரோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது சென்னையில் தான் வந்து ஆரம்பித்தவங்களை கண்டு சென்னையில் நம்ம நேர்மையும் ஒழுக்கமும் உங்களுக்கு கண்டு பார்த்தீங்கன்னா அரசியலின் தூய்மை கொண்டவங்களை கண்டு மாண்புமிகு திரு நல்லக்கண்ண ஐயா தலைமையில தான் நம்ம விருது விழாவே நடத்தணும் உங்களுக்கு கண்டு.
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அரசியல் தலைவர் விருது நம்ம சென்னையில் வச்சு கொடுத்தவங்களை கண்டு அந்த இயக்கத்தில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட தூண்டுகோல்ல இருந்து அவரோட கொள்கைகளையும் சமூக நீதிகளையும் உங்களுக்கு கண்டு பார்த்தீங்கன்னா தூய்மை, ஒழுக்கம், நேர்மை, எளிமை மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு கண்டு பார்த்தீங்க அப்படின்னா எளிமை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தா நம்ம கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு அசவன் சார் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து ஒரு ஜாம்பவானா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மக்கள் அணுகக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்காரு. என்னதான் உயரத்துக்கு போனாலும் சரி உங்களுக்கு எந்த டயத்துல யார் வேணாலும் அவரை பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதோட மிக எளிமையான வாழ்க்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்பு சகோதரர் மாண்புமிகு கே. மாரிமுத்து எம்எல்ஏ சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளையே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்காக அர்ப்பணிச்சவங்களுக்கு கண்டு சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பான மக்கள் போராட்டங்களை வந்து முன்னெடுத்தவங்களுக்கு கண்டு எந்தவித பிரதிபலனுமே பார்க்காம மக்களுக்காக இரவா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும் உங்களுக்கு கண்டு எதையுமே வந்து சிந்தனையில வச்சுக்கிறது கிடையாது. காலையில 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சேவை வந்து பண்றதுக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு உங்களுக்கு கண்டு நடுராத்திரி எப்ப வருவாருன்னே வந்து தெரியாது. வீட்டுக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிந்தனையில இன்னைக்கு வரைக்குமே வராதது எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் உங்களை கண்டு. ஏன்னா இந்த மாதிரி வந்து மனிதர்கள் இருக்கிறனால மட்டும்தான் அரசியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தூய்மையான அரசியலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பார்க்க முடியுது உங்களை கண்டு. கிட்டத்தட்ட நாங்க வந்து பாத்தீங்கன்னா போன 2021 அவங்க கட்சியில இருக்கிற நாகப்பட்டினம் முன்னாள் எம்எல்ஏ எம்பி திரு செல்வராஜ் சார் அவர்களுக்கு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது கொடுத்தோம். அந்த விருதை கொடுக்கிறதுக்கு நம்ம பூண்டியில இருந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு எம்எல்ஏ திரு கலைச்செல்வன் எம்எல்ஏ அவங்க வந்திருந்தாங்க, மாரிமுத்து எம்எல்ஏ அவங்களும் வந்திருந்தாங்க உங்களை கண்டு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 2026 திருவாரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகிராம் நடத்துறவங்களை கண்டு ப்ரோகிராம் நடத்தும் போது அவருக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் விருது திரு மாரிமுத்து சார் எம்எல்ஏ அவங்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போன பீரியட்லயே முடிவு பண்ணி வச்சிருந்தோம் உங்களுக்கு கண்டு. அதுக்கான வந்து காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமையாதனால திருவாரூர்ல பண்ணும்போது வேளாங்கண்ணில நம்ம பிளான் பண்ணோம் போன மாசம் உங்களுக்கு கண்டு. அந்த டயத்துல அவர் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போ திருவாரூர்ல ப்ரோகிராம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் மக்களுக்காக 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கேன் சார் உங்களை கண்டு எனக்கு விருது மேல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா விருப்பம் கிடையாது உங்களை கண்டு. ஆனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்யற சேவைகள் எல்லாமே வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் உங்களை கண்டு ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட ஆதரவு எப்பயுமே இருக்கும். என்னோட ஆதரவு, என்னோட எம்பியோட ஆதரவு, என்னோட கட்சியோட ஆதரவு எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா நான் திருவாரூர் கண்டிப்பா கலந்துக்கிறேன் உங்களை கண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குறுதி கொடுத்தவங்களை கண்டு அவர் தலைமையில தான் வந்து இந்த ப்ரோகிராம் நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா போராட்டம். காலையில 6 மணிக்கெல்லாம் அவர் கிளம்பிட்டார் உங்களை கண்டு வரிசையா 5-6 போராட்டம் போயிட்டு உங்களை கண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கமிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பொறுப்புல இருந்து பேசிட்டு இருக்காரு உங்களுக்கு. அவர் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த போராட்ட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விருது விழால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டு வாங்குறது கூட வந்து பாத்தீங்கன்னா வர முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. இத்தகைய மக்கள் சேவகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுறவங்களுக்கு வந்து இந்த நல்ல தருணத்துல அவரோட எளிமை, நேர்மை, உழைப்பு, ஒழுக்கம் உங்களை கண்டு அடுத்த தலைமுறையும் வந்து பாத்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அரசியல்ல ஒரு தூய்மையும் மக்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒரு நலப்பணிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்க நம்ம மாரிமுத்து எம்எல்ஏ ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம திருவாரூர் நகர்மன்ற உறுப்பினர் திரு எஸ்.என். அசோகன் சார் அவர்களால அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழங்குறதுல நாங்க பெருமகிழ்ச்சி அடைகிறவங்களுக்கு உங்க எல்லாரோட பலத்த பாராட்டோட வந்து பாத்தீங்கன்னா அந்த நினைவு பரிசை நம்ம பாலசுப்ரமணியன் சார் வாங்குவாங்களை கண்டு அவங்க நினைவு பரிசு மட்டும் இல்ல எங்க அமைப்பு சார்பா எப்பயுமே அவர் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்களை கண்டு இந்த அருமையான தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதை வந்து பெருமையா சொல்லிக்கிறவங்களுக்கு அந்த நினைவு பரிசு வழங்குறதுக்கு சார் வந்து மேடைக்கு வர முடியும் அன்புடன் கேட்டுக்கிறோம். பாலசுப்ரமணியன் சார் நீங்களும் மேடைக்கு வாங்க அவங்களை கண்டு எங்களோட வாழ்த்துக்களையும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சொல்லிருங்க அவங்களை கண்டு. நன்றி சார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ மற்றும் வீடியோ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக பொறுமையாக அமைதியாக
ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற நம்ம ஆதி ஸ்டுடியோ, திருவாரூரை சேர்ந்த ஆதி ஸ்டுடியோவோட உரிமையாளர் ஆதி நாராயணமூர்த்தி அவர்களுக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்தோட வழங்குறவங்களுக்கு வந்து அந்த விருதை வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாரோட பேர் சார் ராஜா. அவர் வந்து பாத்தீங்கன்னா பேர்லயே ராஜா வச்சிருக்காரு, போட்டோவும் வந்து ராஜா மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து அவர் சார்பாக, ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் பிஸியா இருக்காரு. உங்களுக்கு வந்து அவர் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்பு சகோதரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விருதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வந்து திரு அசோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த விருதை கொடுத்து சிறப்பிப்பாங்க. நன்றி நன்றி நன்றி.